கோவை மாவட்டத்தில் முக்கிய விவசாய தொழில் ஒன்றானது தென்னை மரம். இந்த தென்னை மரமானது பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை பகுதிகளில் சுமார் 5000 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தென்னை சார்ந்து தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் உற்பத்தியானது இங்கு தொடர்ந்து விவசாயிகள் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் விலை உச்சத்தில் இருந்த கொப்பரை தேங்காய் விலை தற்போது மளமளவென சரிந்துவிடுகிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மழைக்காலம் மற்றும் பனிக்காலங்களில் விவசாயிகள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். இந்நிலையில் கொப்பரை தேங்காய்க்கான விலை அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவர்களிடையே கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. இந்நிலையில் விவசாயிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். சுல்தான்பேட்டை பகுதியை சேர்ந்த பஞ்சலிங்கம் என்ற விவசாயி நம்மிடம் இருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. சார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு? முழுமையா தென்னை விவசாயம் தான் ஈடுபட்டுக்கிறோம். போன மாசத்துல கிலோ 230 ரூபாய்க்கு பருப்பு வித்துட்டு இருந்ததுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 175 ரூபா அந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. கிலோவுக்கு 55 ரூபா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இதனால தென்னை விவசாயிகள் முழுமையா பாதிப்படைகிறாங்க. விவசாயிகள் மட்டுமல்லாத தென்னை சார்ந்து இருக்கிற உற்பத்தியாளர்கள், கொப்பை உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 55 ரூபாய்ங்கிற போது ஒரு காய் மேல 6 ரூபாய் 7 ரூபா நஷ்டம் அடையுது. அதனால பெரும்பாலான தேங்காய் கலங்கள்ல பருப்பு இருப்பு கிடக்குதுங்க. இது இப்போ அரசு இப்போ 120 ரூபாய்க்கு 4 ரூபா அதிகமாகி 120 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றதுக்கு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா 120 ரூபாய்ங்கிறது வெளி மார்க்கெட்ல 230 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கும்போது 120 ரூபாய்க்கு அரசாங்கம் இதுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஆனா இப்போ அரசு ஒரு 150 ரூபா 160 ரூபா விலை நிர்ணயம் பண்ணாதான் ஒரு ஸ்டாண்டர்டா போகுங்க. இப்ப அப்படி இல்லாம 120 ரூபா இருக்கும்போது வெளி மார்க்கெட்ல திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. அந்த மாதிரி ஆகும்போது விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் சார்ந்து இருக்கிற கொப்பரை உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. எங்க ஏரியால பலாயிரக்கணக்கான ஏக்கர் தென்னை மட்டும் நம்பி இருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட நவம்பர் முதல்ல 230 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே டிசம்பர்ல எடுபிள் நார்த்து போறது கொஞ்சம் கம்மியாகும். அதனால எடுபிள் ரேட்டு கொஞ்சம் குறைய இங்க சந்தை மார்க்கெட் எடுபிள் 2 ரூபா இறங்கினா இங்க 5 ரூபா கம்மி, 10 ரூபா கம்மி, அப்படி கம்மி பண்ணி இங்க ரேட்டை கொஞ்சம் இருப்பு இருக்கு. எல்லாத்துக்கிட்டும் வியாபாரி கிட்ட தோப்புக்காரர் எல்லாம் இருப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த இருப்பு நீ வரும் சீசன்ல மார்க்கெட் இறங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை முன்கூட்டியே குறைச்சி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. டிசம்பர் எப்பவுமே எடுபிள் போகாதனால கொஞ்சம் கம்மியாகும். ஜனவரியில மறுபடியும் பிக்கப் ஆயிக்கும். ஆனா இவ்வளவு வீழ்ச்சி ஆச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் அந்த 230 ரூபா வருங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. கவர்மெண்ட் 116 ரூபா வச்சிருந்தாங்க. சந்தை மார்க்கெட் 230 ரூபா இருக்கும்போது ஒரு 150 ரூபா வரைக்கும் உயர்த்துவாங்க, மத்திய அரசு உயர்த்தும்னு எதிர்பார்த்தோம். ஆனா வெறும் 4 ரூபாய் உயர்த்தி 120 ரூபா பண்ணியிருக்கிறாங்க. பட் 150 ரூபா பண்ணுனாங்கன்னா மார்க்கெட் குறையுங்கிற பயம் இருக்காது. சந்தை மார்க்கெட்டு 150 குறையாம இருக்கு. தென்னை விவசாயிக்கு இதுக்கு 150 ரூபாய்க்கு கம்மியா வித்தா எந்த ஒரு கட்டுப்படியும் ஆகாது.